ஜான், இது சர்ச்சோட சுற்றுப்புறம். என்ன சத்தங்க? பேசாம வேலையை செய்யுங்க. மன்னிக்கணும் ஃபாதர், பசங்க சரியா வேலை செய்யறது. இது சர்ச்சோட சுற்றுப்புறம். என்ன சத்தங்க? களைச்சு போயிருப்பாங்க. புரியுது எனக்கு. நானும் பேசாம வேலையை செய்யுங்க. ஆனா உணர்ச்சிப்பட்டு பிரயோஜனம் இல்ல. சரி, உங்க வேலையை கவனிங்க. பசங்க கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் விட்டுட்டு போனா அவனுக்கு பதிலா வேலை செய்ய 10 பேர் தயாரா இருக்காங்க. வேலை கிடைக்கிறது அவங்க அதிர்ஷ்டம் தானே. அடிப்படலையே உன்னால ஃபாதர். யார் முன் வரீங்க? சொல்லுங்க, யார் முன் வரீங்க? இன்னும் 5 பசங்க தான் தேவை. சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. 1 2 3 4 5. நீயும் நீ இங்க வா. இங்க இந்த சைடுக்கு வா. நீ இங்க வா. நீ இந்த வா. வா. 3 கூட்டிட்டு வா. சரி கூட்டிட்டு வரேன். அட போறியா? 1 2 3. நவரே நீங்க வா நீ. நீ இங்க வா. நீ இங்க வா. போறோம். நவரே தள்ளு. இங்க வா. நீ தள்ளு. எல்லாரும் போங்க. சரி போங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க. போங்க, அடுத்த வாரம் வாங்க. போங்க இங்க இருந்து. போங்க. இன்னைக்கு அவ்வளவுதான். மத்தவங்க எல்லாம் போங்க. இங்க இருந்து. நவருங்க. போங்க. அடுத்த வாரம் வாங்க. அந்த ரொட்டி உனக்கு இல்ல. போங்க, வீட்டுக்கு போங்க. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. உங்கள யாருக்காவது பசி எடுத்தா தயங்காம என் வீட்டுக்கு சாப்பிட வரலாம். என் மேல வெறுப்பா? உங்களுக்கு புரியல. உங்க நிலைமை நினைச்சு பயந்துருக்கீங்க. போடுங்க, நான் காத்திருக்கேன். உங்களை மறுபடியும் சந்திப்பேன். இது என்னோட வாக்கு. வணக்கம் ஃபாதர். போறோம், நிறுத்துங்க. என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? நாசமா போங்க. எங்க ஓடுறீங்க? கூட எல்லாம் மோசமான பசங்க. என் கையில மிட்டாய் இருக்கு. சரி, மிட்டாய் யாருக்கு வேணும்? யாருக்கு இந்த மிட்டாய் வேணும்? என்ன மிட்டாய் விக்கிறியா? ஆமா, மிட்டாய் தான் விக்கிறேன். விற்பனை ஆனாதான் நான் இங்கிருந்து போவேன். என்ன டான் பாஸ்கோ திருடிட்டு வந்திருக்கியா? அதுக்காக பிராயச்சித்தமும் செய்யறேன். ஆனா யாரு சொன்னாங்க வெளியே நின்னுக்கிட்டு சூதாடி ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுக்கிட்டு மிருகங்களை போல கூச்சல் போட்டு சண்டை போடணும்னு? மிருகங்கள்லாம் மிட்டாய் சாப்பிடுறது இல்ல. உண்மைதான். ஆனா உணவை திருடினா போலீஸ்காரங்கிட்ட 1 2 அடியும் வாங்க வேண்டியதுதான் இல்லையா?
சரி, பணத்தை திருப்பி தரீங்களா இல்ல எல்லாருக்கும் மிட்டாய் வாங்கி தர போறீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உன் பேர் என்ன? ஜோசப். வாங்க எல்லாரும். கொஞ்சம் என் கூட இரு ஜோசப். உனக்கும் உன் நண்பர்களுக்கும் உணவு கிடைக்கும். பார்த்துட்டே இரு, என்ன நீ சீக்கிரமே புரிஞ்சுக்குவ. குழந்தைகளா வணக்கம் ஃபாதர். வணக்கம். இந்த திருட்டு சூதாட்டம் உங்களை மிருகங்களா மாத்திடும், புரியுதா? சரி ஃபாதர். நீங்க விரும்பினா இங்க வந்திருக்கலாம். நான் காத்திருப்பேன். வருவீங்கன்னு நான் நம்புறேன். காத்திருப்பேன். இதோ உங்க பணம் இதுக்குள்ள இருக்கு. ஓஹோ, ஓ இதோ இருக்கு. ஆ. இதோ உங்க பணம். மிச்சப்படுத்துங்க இல்ல பார்த்து செலவழிங்க. சில பேர் வருவாங்க, ஆனா சில பேர் வரமாட்டாங்க. ஏன் இந்த சோகம் டான் பாரல்? இவங்க திரும்பவும் அடிமையாயிட்டாங்களே. ஓ, இதுதான் உன்னோட கவலையா? இவங்க கதி என்ன ஆகும் டான் பாஸ்கோ? இவங்களுக்கு வேலை எங்க தேடுறது? பசி, அடிதடி, கொலை, கொள்ளை, இதுக்கெல்லாம் முடிவே கிடையாதா? சுதந்திரங்கிற பேர்ல அரசியல்வாதிகளோட பகடக்காய்களா ஆயிட்டாங்க. தங்கறதுக்கு இடம் இல்ல. கஷ்டங்களும் நஷ்டங்களும் இவங்களை தாக்குது. அதோட சுமையை இவங்க சுமக்கிறாங்க. இவங்களுக்கு நாம உதவி செய்ய முடியாத நிலையில இருக்கோம் டான் பாஸ்கோ. உதவி செய்ய முடியாத நிலையில இருக்கோம். போதும் போதும் டான் பாஸ்கோ, தயவு செஞ்சு உங்க பசங்களை திருப்பி அழைச்சிட்டு போங்க. இந்த இடத்தையே அவங்க கெடுத்துட்டாங்க. இவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாத அயோக்கியங்க. சரியா சொன்னீங்க அண்ணே. இது எங்க நிலம், அதை திருப்பி கொடுத்துருங்க. ஓ, பாத்து போப்பா. சரி ஃபாதர். இடத்தை காலி பண்ண ரெண்டு வாரம் டைம் கொடுக்கறோம். நினைவு இருக்கட்டும், 2 வாரம். மன்னிச்சிருங்க டான் பாஸ்கோ. குட் பை அண்ட் குட் லக். மறுபடியும் சர்ச்சுக்கே போயிடுங்க. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. இப்பவும் நமக்கு ஒரு வழி இருக்கு. பெரிய பசங்களை திருப்பி அனுப்பிச்சிருவான். சின்ன பசங்களுக்கு மத படிப்பு இங்க சொல்லி கொடுக்கலாம். ஒருத்தரும் போகக்கூடாது. எல்லாரும் இங்கேதான் தங்கணும். சந்தைக்கு வர போறாங்க. வேற யாரு வேற யாரு வர போறாங்க? நீ வரியா? கடவுளே, நான் இந்த பசங்களை எங்க தான் அழைச்சுக்கிட்டு போவேன்? என்ன செய்யறதுன்னு தெரியல. டான் பாஸ்கோ, என் பேரு பெங்க்ரேசோ சுவாமி. நான் ஒரு சோப்பு தயாரிப்பாளர். மன்னிக்கணும், இன்னைக்கு வேண்டாம். வந்து விற்பனைக்கு வரல. நீங்க தானே டான் பாஸ்கோ? நான் தான். உங்களுக்கு லெபார்டரி வேணும்னு நான் கேள்விப்பட்டேனே. லெபார்டரி இல்ல, ஒரேட்டரி. எனக்கு வித்தியாசம் புரியல. ஆனா இடம் தேவைன்னா ஒரு இடம் இருக்கு. முதல்ல என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் பிரான்சிஸ்கோ பினார்டி. இது ஏன் நிலம் தான். வாங்க வாங்க டான் பாஸ்கோ.
இது நல்ல காத்தோட்டமான இடம். இடம் தாராளமா இருக்கும். டான் பாஸ்கோ, டான் பாஸ்கோ, இதுதான் என் வீடு. உங்களுக்காக சொன்ன இடம் அங்கே இருக்கு. இதுதாங்க ரிப்பேர் செய்யணும். ஆனா இந்த இடம் சாமா வைக்கதா சரியா இருக்கும். எனக்கு உபயோகம் இல்ல, தாழ்வா இருக்கு. அத சரிப்படுத்துறதுல என்ன கஷ்டம்? தரைய தாழ கட்டிடுங்க. என்ன சொல்றீங்க டான் பாஸ்கோ? ஒரு யோசனை சொல்லவா? சொல்லுங்க ஃபாதர். தரைய தாழ்த்தி கட்டி கொடுங்க. 50 சென்டிமீட்டர். இந்த இடத்தை வாங்க தயார். சரிங்க. அந்த நிலத்தை கொடுக்க தயார்னா வருஷத்துக்கு 300 ரூபாய் தருவேன். 320 ரூபா சரின்னா அந்த இடம் உங்களுக்கு தான். சரி, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பசங்களை கூட்டிட்டு வருவேன். வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கும். சின்ன மணி ஆனாலும் போதுமானது. இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே திருநாள். இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம், நீங்களும் நானும். இதுதான் நமக்கு கடவுள் அளித்துள்ள மிகச்சிறந்த பரிசு. பிரார்த்தனை செய்வோம். தந்தை, மகன், புனித ஆத்மா. ஆமென். நீ யாரு? என்ன ஆட்டம்? கண்ணை கட்டி? ஓ, வேண்டாம் வேண்டாம், நான் தோத்துடுவேன். இப்ப பாரு. ரெடி, நம்பர் 1.
இவங்களுக்கு அன்பு தேவை. அன்பு காட்ட ஒருத்தர் இருக்காங்கிறத அவங்க உணர்ந்தாகணும். சரி, கீழே இறக்குங்க. போதும். ஒரு கௌரவமுள்ள பாதிரியார் விளையாடுற விளையாட்டா இது? வாங்க. டான் பாஸ்கோ, டான் பாஸ்கோ, என்ன ஆச்சு? டான் பாஸ்கோ, இவருக்கு மயக்கம் வந்துடுது. டான் பாரல், டான் பாரல், டான் பாரல். என்னாச்சு? ரத்தம் கொட்டுது வாயிலிருந்து. मेरी माता, डॉन बॉस्को कापातुंगा मेरी माता. நான் நல்லா படிக்கிறேன் मेरी माता. डॉन बॉस्को कापातुंगा मेरी माता. ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. உங்க பிரார்த்தனை, உங்க கவலை என்னை காப்பாத்தி இருக்கு. நீண்ட காலம் நான் உயிர் வாழணுங்கிறது கடவுளோட விருப்பம். இன்னும் நமக்கு நம்ம அன்பு தேவைதான். எனக்கு உங்க அன்பு தேவை. நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் குழந்தைகளா. உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இனி என் வாழ்க்கைய உங்களுக்காகவே வாழ்வேன். உங்களுக்காகவே தான் என் அன்பு குழந்தைகளா. சண்டை போடாதீங்க, பெரிய பசங்க வாங்க. சரி, மத்தவங்க எல்லாம் போலாம். நீ வா. போங்க, போங்க. நாங்க ஒண்ணு தானம் செய்ய வரல இங்க. போங்க, போங்க. உங்கள ஒருத்தர் வாங்க. 2 பேரு, 3 எல்லாரும். என்ன எப்படி நடக்குது வேலை?
இந்தா இதை பண்ணு நீ. சரியா வருதா? Don Bosco எங்க இருக்காங்க? நாளைக்குள்ள தயார் பண்ணு. சரியா? ஒருவேளை மறந்துருப்பாரோ? இல்ல அவர் வந்துட்டாரு. வேலையெல்லாம் எப்படி நடக்குது? என்ன நடக்குது பாருங்க ஃபாதர். ஆஹா அச்சகம். அதுல வேலை செய்ய என் அன்பு பசங்க எப்பவும் தயார். சரிதானே? ஆனா ஃபாதர் இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து ஃபாதர் வருது? இந்த சிறுவர்களோட உழைக்கும் கரங்கள் மற்றும் பிரார்த்தனை இவ இருந்தாலே தொழிற்சாலைகளை நடத்தி வரலாம். நான் தயாரா இருக்கேன் ஃபாதர். நல்லது. வேலையில எப்ப சேர்ந்த? இன்னைக்கு தான் முதல் நாள் ஃபாதர். ஒன்னு நினைவிருக்கட்டும், களைச்சேன்னா ஓய்வெடு. இது தொழிற்சாலை இல்ல. நான் சொல்றது புரியறதா? போய் கொஞ்சம் ஓய்வெடு. என்ன அருமையான அழகான புது அச்சகம். எப்படி உபயோகிக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எனக்கு தெரியுமே. அப்படின்னா மத்தவங்களுக்கும் நீயே கத்து கொடுக்கலாமே இல்லையா? கண்டிப்பா ஃபாதர். ஒரு மாசத்துல வாடகை எல்லாம் கொடுத்தாகணுமே. சரி, 1 மாசத்துல கொடுத்துருவோம், 2 மாசத்துல கொடுத்துருவோம், 3 மாசத்துல கொடுத்துருவோம். பாருங்க, இது உங்களுக்காக. எனக்காகவா? பிரமாதம். சபாஷ். இது என்னன்னு பாத்துருவோம். பிரமாதம் இல்ல? அந்த பாதிரி நிறைய வேலை வாங்குவாரு. எங்க கூட வந்து சேர்ந்துடு. குறைஞ்ச நேரத்துல அதிக பணம் கிடைக்கும். அவர் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்குறதே இல்ல. அதான எல்லாரோட பிரச்சனையுமே. அரசியலை பத்தி தெரியாது. இல்ல, அவர் ஒன்னும் ஒரு புரட்சிக்காரர் இல்ல. டான் பாஸ்கோ ஒரு மதிப்புள்ளவர். அனாதை குழந்தைகளுக்கு ஒரு இடத்தை கொடுத்து வீடும் கொடுத்திருக்காரு. என் உறவுக்காரனுக்கு கூட உதவியா இருக்காங்க. இந்த தானம் தர்மம் எல்லாம் வெறும் பேச்சுக்கு தான். பயங்கர ஆளுன்னு தோணுது. அவரு தொழிற்சாலைய மூடியாகணும். நம்ம பேச்ச கேட்பாரா? ஆனா நம்ம பேச்ச அவர் கேட்பாருன்னு தோணுதா? வற்புறுத்துவோம். நம்ம பேச்ச அவர் ஒத்துக்கலன்னா? பணத்துக்காக சில பேரு எதுவுமே செய்வாங்க. ஏழைய படைச்சவனுக்கு நன்றி சொல்லுவோம். இதுதான் எங்க நிபந்தனை ஃபாதர். உங்க கடன்களையும் தீர்த்து பசங்களுக்கும் வேற ஃபேக்டரியில வேலை தருவோம். அதுக்காக நீங்க இந்த ஃபேக்டரியை மூடியாகணும். இதனால உங்களுக்கு லாபம் தான். உங்க நிபந்தனை எனக்கு பிடிக்கல. என்ன தமாஷா இருக்கு? நீங்க எங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க எங்களை அவமானப்படுத்துறீங்க. மன்னிக்கணும். இதுக்கு மேல நான் பேச விரும்பல. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா ஏத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நீங்க நடு ராத்திரியில அலைகிறீங்க டான் பாஸ்கோ. எப்ப எந்த ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது. என்ன மிரட்டலாம்னு நினைக்காதீங்க. நான் ஒரு ஃபாதர். ஆனா நீங்கெல்லாம் குழந்தைங்க. சண்டை போட வந்தீங்களா? அதான் உங்க விருப்பமா? சரி, வாங்க. வேண்டாமா? நானும் விரும்பல. ஏன்னா பாதிரியோட சக்தியே அவரோட பொறுமைதான். ஜோசப், நான் இங்க இருக்கேன் ஃபாதர்.
இவங்க வெளியே போகிற வழியை காட்டு. மறந்துட்டாங்கன்னு தோணுது. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? டான் பாஸ்கோ, காப்பாத்துங்க, 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 டான் பாஸ்கோ. வா இங்க. போரும்பா, போரும் போரும். பயந்துட்டான் இல்ல? என்ன காப்பாத்த வந்த ஒண்ணு கடவுள் தான் அனுப்பி இருக்கணும். இந்த அதிர்ஷ்டம் உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. நீ என் கூட வர விரும்புறியா? சரி, நீ என்ன கொலை செய்யல வந்த? அதுக்கு காரணம் என்ன? பணத்துக்காக செஞ்ச ஐயா. பணம் தேவைப்பட்டது, எனக்கு பணம் தேவைப்பட்டது. புரியுதுப்பா. எழுந்துரு, என் கூட வா. நீயும் தான். அமைதியை பெருக்கி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆகும். என் கனவுகளும் லட்சியங்களும் உங்களுக்கு தெரியும். அவைகளை தனிமையாக அடைகிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா நமக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அதை அடையிறது ரொம்ப சுலபம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முயற்சி செஞ்சா மாதா மேரி நமக்கு கோயில்கள், ஆலயங்கள், பள்ளிக்கூடங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பாதிரிமார்களையும் அளித்தருளுவார். உங்களுள் ஒருவர் ஒரு பிஷப் ஆவீர்கள். மறக்காதீர்கள். மாதாவின் அருளால் நாம ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆழ்ந்து யோசித்த பிறகு இந்த சமுதாயத்திற்கு பெயர் நம்ம பீட்மெண்டின் புண்ணிய பிதா செயின்ட் பிரான்சிஸோட நினைவுல சேல்ஸ்னு வச்சிருக்கேன். ஏழைகளோட நலனுக்காக அவரே வழிகாட்டுவார். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எனது நண்பர்களை சந்தோஷப்படுத்துவேன்.
ஒரு கயிற்றின் மேல் தரையிலிருந்து மிக உயரத்தில் நடப்பேன். எனது மனக்கண் முன் கடவுளை நினைத்து நேராக சென்று எனது சமநிலையை காப்பேன். அப்பொழுது நான் கீழ் நோக்கி பார்த்திருந்தால் எனது சமநிலையை தவறவிட்டிருப்பேன். அந்த கனவுகள் இன்னும் என் மனதில் அழியாமல் இருக்கின்றன. ஏனென்றால் நான் இன்னும் கயிற்றின் மேல் நடப்பது போல் அனுபவமாக இருக்கிறது. சலேசியன்ஸ், உணவு, வேலை, சொர்க்கம் கிடைக்க உதவுவேன்.